ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான தீபாவளிக்கு வந்து நம்ம முறுக்குக்கு மாவு அரைக்கலே செய்யலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த வந்து ரெசிபி தாங்க. இது வந்து பிகினர்ஸ் கூட செய்யலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தி, சுகர் பேஷண்ட் முதற்கொண்டு எல்லாமே எல்லாம் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு எல்லாமே சாப்பிடலாம். ஒரு கப் மாவு இருந்தால் 10 நிமிஷத்துல டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். சிறுதானியம் நம்ம வந்து டிஃபன் ஐட்டம் தான் சேர்க்கணும் அவசியம் இல்லைங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை கூட சேர்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப்பு கேவரமாக எடுத்துக்கலாம். எதில் அளக்குறீங்களோ அதில் நீங்கள் எல்லாமே அளந்துக்கலாம். அரை கப்பு பொட்டுக்கடலை, இதை வந்து நம்ம பவுடராக பொடிச்சு நைஸாக சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சுக்கலாம். இதை நைஸாக அரைச்சிருக்கேன், அதனால சளிக்க தேவை. 2 டேபிள் ஸ்பூனு உங்களுக்கு புழுங்கல் அரிசி மாவு, அரை ஸ்பூனு மிளகாத்தூள், காரத்துக்கு நமக்கு எவ்வளோ போட்டுக்கலாம். 2 ஸ்பூனு வெள்ளை எள்ளு, கொஞ்சம் பெருங்காயம், தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். அரைச்சி அதே இதில் நம்ம ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டு நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதோட சூடாக இருக்க எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிடலாம். ஊற்றி இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பூண்டை நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வடிச்சு வைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு கையில் எடுக்கிறப்ப கையில் ஒட்டாமல் இருக்குது. இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, உங்களுக்கு ரொம்ப உதிர்ந்தும் போகக்கூடாது. இந்த அளவுக்கு பதம் கரெக்டாக இருக்கணும். இதை வந்து 2 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த மாவு வந்து நம்ம எடுத்து உருண்டை ஷேப்பில் உருட்டிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், மாவு கையில் எடுக்கிறப்ப கையில் ஒட்டாமல் இருக்குது. இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும் மாவு. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த கொலை உங்களுக்கு முறுக்குக்கு, இடியாப்பத்துக்கு, இதை வச்சு தான் நான் ரொம்ப ஈஸியாக எல்லா வேலையும் எனக்கு வச்சுட்டு இங்கே வருதுன்னு கரெக்டாக வருதுன்னு பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கணும், புகை அடிக்கக்கூடாது. எண்ணெய் இந்த அளவுக்கு சூடாக இருந்தால் தான் மேலே புளிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். போட்ட உடனே திருப்பி போடக்கூடாதுங்க, உங்களுக்கு அந்த ஷேப்பை மாறி போயிடும். கொஞ்சம் 1 நிமிஷம் ஆகணும். 1 நிமிஷம் ஆகணும்னு அப்படியே பரட்டி போடணும். அதுக்கப்புறம் நுரையில அடங்கின பின்னாடி நம்ம எடுக்கலாம். பாருங்க, பபுள்ஸ்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம எடுக்கலாம் தாராளமாக. இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்க மாவெல்லாம் புளிஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் புளிஞ்சிறப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, திரும்பி சொல்கிறேன், ஆவி அடிக்கும். இது பிகினர்ஸ்க்கான டிப்ஸு. எப்போ எது செஞ்சாலுமே ஃபஸ்ட்டு கம்மியாலும் செஞ்சு பாருங்கள். இப்போ டேஸ்ட் பார்த்துலாமாங்க? அப்புறம் என்னங்க, நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.